முதல்ல தண்ணியில் நனைச்சி எடுக்கணும். அதான் ஜலத்தில் நனைச்சி எடுத்து மஞ்சள் கொஞ்சம் கரைச்சி மஞ்சள் நல்லா பூசிக்கணும். மஞ்சள் பூசி 3 பொட்டு குங்கும பொட்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுட்டு இது இந்த முள் இருக்குது பாரு, இது மேலுக்கு நோக்கி இருக்குது. என்ன இந்த முள் இப்படி கவுத்து வைக்கக்கூடாது. பூஜை அறையில் இப்படி தான் வைக்கணும். பூஜை அறையில் எந்த திசையில் வைக்கணும்னு சொல்கிறீங்க இல்லை. இதுதான் சாமி, இது பூஜை அறை சாமி வச்சுருக்கேன். இது கிழக்கு பக்கம் வச்சுருக்க. கிழக்குன்னும் போது பூஜை அறையில் இது வடக்கு, இது தெற்கு. புரியுதா? வடக்கு திசையில் தான் பூஜை அறையிலே சாமி பக்கத்தில் வடக்கு திசையில் தான் வைக்கணும். தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. புரியுதா? வடக்கு திசையில் தான் இப்படி நிற்க வைக்கணும். ஒரு பூ, ஒரு சாமந்தி பூவோ ஏதோ ஒரு மல்லிப்பூவோ ஒரு பூ மேலே வச்சு வியாழக்கிழமை தவறாமல் ஒரு ஊதுவத்தி கொடுத்து என் பூஜை செய்யும். உங்களுக்கு எல்லா பலனும் கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு எந்த செய்தாலும் சரி எல்லாத்தையும் அது அடிச்சிடும். எல்லாமே நன்மையாக நடக்கும்.